ஃபிலிம்ஸ் அண்ட் ஃபேன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட விஜய் கார்த்திக். இனி நம்ம மூவியில பார்க்க போற திரைப்படம் லால் சலாம். படத்துடைய டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இந்த படத்துடைய ஸ்டோரி ஒரு ஊர்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல அதிகமா நடக்கக்கூடிய ஒரு ஏரியா. அந்த கிரிக்கெட் மேட்ச் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய அரசியல் பின்னடைக்கக்கூடிய ஒரு நபர். ஒரு அரசியல் சுயலாபத்துக்காக அந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச் மூலமா ஒரு கலவரத்தை வெடிக்க வைக்கிறாங்க. அந்த கலவரத்துக்கு அப்புறமா அந்த ஊர்ல என்ன நடந்துச்சுங்கிறத லால் சலாம் படத்துடைய மொத்த கதையை. விஷ்ணு விஷாலோடைய ஆக்டிங் ரொம்பவுமே அற்புதமா இருந்துச்சு. ரியாலிஸ்டிக்கா யதார்த்தமான இருந்துச்சு. இது வரைக்கும் பண்ணாத மாதிரியான ஒரு யூனிக்கான ரோல் இந்த படத்தில் பிளே பண்ணியிருக்காங்க. விக்ரம் அதே மாதிரி ரொம்ப ஷட்டிலா இருந்துச்சோட ஆக்டிங். பட் ஸ்டில் இந்த படத்துக்கு பூஸ்டிங் ஃபேக்டர் சூப்பர் ஸ்டாரோடைய கேமியோ தான். இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறமா சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரியான ரோலையே எடுத்து நடத்தலாமே அப்படிங்கிற ஒரு தான் படம் பார்க்குற எல்லா ஆடியன்ஸுமே இருந்திருக்கும். அண்ட் ஸ்டில் படத்துல சூப்பர் ஸ்டார் இருக்காருங்கிறதுக்காகவே அவருக்காக அன்வான்டான க்ளோஸ் அப்லாம் வைக்கிறது இதுக்கு நல்ல சூப்பர் ஸ்டார் காட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின் மார்க் இருந்துச்சு. ஓரளவு பார்க்கும்போது செகண்ட் ஹாஃப் இனிமேல் பெட்டரா இருந்திருக்கலாம் வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் படத்துல ஸ்ட்ராங்கா கிரிப்பா இருக்கக்கூடிய இனிமேல்ஸ் பெருசா எதுவுமே கிடையாது. உண்மையை சொல்ல போனா படத்துல கிளாப்ஸ் வரக்கூடிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு எதுவுமே இல்லை சூப்பர் ஸ்டாரோட என்ட்ரியை தவிர. இருந்தாலும் நான் ரசிச்ச எலிமெண்ட்ஸ்ல இப்போ ஒரு மேட்ச் இருந்தப்போ எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், அந்த கமெண்ட்ரிங்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டான ரோல் எல்லாமே வந்து படத்துல சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் பர்சனலா எனக்கு பிடிச்ச விஷயம். தலைவரோட கெட்டப் உண்மையாவே சூப்பரா மாசா இருந்துச்சு. ஓவராலா ஏஆர்ரஹ்மானுடைய மியூசிக்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்காம எனக்கு ஃபீல் ஆச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும் பெருசா ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இல்லை. பட் ஸ்டில் தலைவருக்காக நீங்க ஒன் டைம் இந்த படத்தை நீங்க தாராளமா வாட்ச் பண்ணலாம். ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட டைரக்ஷன்ல 3 மாதிரியான ஒரு கல்ட் மூவியா இல்லாட்டியும் இந்த படம் ஓகேங்கிற மாதிரி தான் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. இந்த படத்துக்கு நம்ம சேனல்ல கொடுக்க ஒரு ரேட்டிங் 2.5 out of 5. இதே மாதிரி வேற நான் சொன்னீங்கன்னா ஸ்டார் சரி விஜய் கார்த்திக்.